இந்த காணொளியை காண வந்திருக்கும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொளியிலே நாம் சங்கீதம் 127 ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இது சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் என்பது தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய இடங்களிலிருந்து எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு செல்லும்போது பாடுகிற ஒரு சங்கீதம். சங்கீதம் 127 முதல் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இங்க வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சபை அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அந்த சபையில இருக்கிறவங்க தேவனுடைய விசுவாசிகள். இவர்கள் தான் தேவனுடைய வீட்டார் என்று சொல்லி எபேசியர் 2:19 பார்க்கிறோம். சபை என்பது தேவனுடைய சரீரம், அதுல இருக்கிற விசுவாசிகள் அவயவங்கள். இந்த சபையை கட்டி வருகிறவர் யார் அப்படின்னு சொன்னா, தேவன். நீதிமொழிகள் 9:1-4 நம்ம பார்க்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. இப்போ தேவன் ஞானமானவர், கிறிஸ்து ஞானமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவர் தான் இந்த சபையை, வீடை கட்டி வருகிறார். அதில் இருக்கிற விசுவாசிகளாகிய நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும். சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ. பவுல் கலாத்திய சபையை நிறுவி இருக்கிறார். அவங்க ஒரு சில கேள்விகளுக்குள்ளாக சென்று சில காரியங்களை தவறாக பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ அப்படின்னு சொல்லி. இப்போ தேவனுடைய மனிதர்கள், விசுவாசிகள், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசம் வளர்கிறதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் தான். சில நேரம் அது வீணாய் போகிறது. அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஒவ்வொருத்தரும் விசுவாசத்துல வளர்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனா அது எத்தன்மை உள்ளது என்பது நம்மளுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போதுதான் நம்ம அறிந்து கொள்கிறோம். 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி. விசுவாசிகள் எவ்வளவுதான் நம்ம பிரயாசப்பட்டாலும், நம்மளுடைய வீட்டில் நடக்கிற காரியங்கள், நம்ம இந்த உலகத்தில் செய்கிற காரியங்களானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம படுகிற பிரயாசம், நம்ம விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது எல்லாமே இருந்தாலும் தேவனால் மாத்திரம்தான் அது கூடும். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் என்று சொல்லி பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, வீட்டை கட்டுகிறவர், சபையை கட்டுகிறவர் அல்லது ஒவ்வொரு விசுவாசியினுடைய விசுவாசத்திலே வளர செய்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னா தேவன். நம்ம எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் நம்முடைய பிரயாசம் அல்ல, தேவனுடைய அனுக்கிரகமே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும் அப்படின்னு சொல்லி பிரசங்கியில நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நகரம் அப்படிங்கிறதும் சபையை குறிக்கிறது. நம்ம எல்லாருமே ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பை காத்துக்குள்ள நம்ம விழித்திருக்க வேண்டும் சொல்லி எத்தனையோ வசனங்கள் நமக்கு தெரிகிறது. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். நம்முடைய ரட்சிப்பு காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சத்ருவானவன் எத்தனையோ காரியங்களை நம்ம சுற்றி வைத்திருக்கிறான். அப்போ விசுவாசிகளாகிய நமக்கும் கூட ஒரு நேரத்துல பயம் உண்டாகிறது. பவுல் இங்கு சொல்லுகிறது போல. பேதுரு சொல்லுகிறார் தன்னுடைய நிருபத்துல, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளுடைய ஆத்மாவுக்கு கண்காணி யாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் மேய்ப்பர், அவர் தான் நமக்கு நல்ல மேய்ச்சலை காண்பிக்கிறவர். தெசலோனிக்கேயர் சபைக்கு பவுல் எழுதுகிறார், தீமை நின்று கர்த்தர் உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுவார் என்று சொல்லி. ரோமாபுரி சபைக்கு சொல்லுகிறார், இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எந்த ஒரு காரியமானாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் அப்படின்னு சொல்லி. விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு, அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நம்ம விழித்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் தான் நம்மை காக்க வல்லவர். நாம் விழித்திருப்பதனால் அல்ல, தேவன் நம்மை காக்க வல்லவர் ஆனதனால் நாம் காக்கப்படுகிறோம். இதை நம்ம தீமோத்தேயு புத்தகத்துல பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. முதல்ல நம்ம பார்த்தோம், வீட்டை கட்டுகிறவர் தேவன்.
நம்மளுடைய பிரயாசம் விருது என்று சொல்லி. அடுத்ததாக நம்ம பார்த்தோம், நகரத்தை காக்கிறவர் தேவன், நம்ம விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி. அப்போ விசுவாசத்தில் வளர்வதற்கும் ரட்சிப்பை காத்து கொள்வதற்கும் நம்ம எத்தனை பிரயாசப்பட்டாலும் அதை தேவன் மாத்திரமே நிறைவாய் முடித்து தரக்கூடியவர். இந்த வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா என்று சொல்லி. நம்ம சபையை குறித்து தான் இப்போ பார்த்து கொண்டு வருகிறோம். இல்லை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம் அந்த வசனங்களை அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நீதிமொழிகள் 27:1 சொல்லப்பட்டிருக்கு, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்ம வளருவதற்கு என்னென்னமோ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லா காரியங்களையும் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவரை பற்றி அறிந்திருக்கிறோம், நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் மனத்தாழ்மை. ரோமர்ல நம்ம பார்க்கிறோம், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம செய்து கொண்டு நம்ம ரொம்ப எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறோம் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டு ஒருவேளை பெருமைக்குள்ள கடந்து போயிடலாம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருக்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்ம சீஷர்கள், நம்முடைய குரு இயேசு கிறிஸ்து, நம்ம ஒரு காலம் அவருக்கு மேலாக நம்ம எண்ணிக்கொள்ள முடியாது. நம்ம எல்லாவற்றிலும் நேர்த்தியாக இருக்கிறோம், நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம், சரியான காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி ஒரு நாளும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். நம்ம அவருடைய பரிசுத்தத்திற்கு எவ்வளவு வேணும் பக்கத்தில் கூட நம்ம வர முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் தேவனை அண்டிக் கொள்ள முடியும். அப்போ அந்த மனத்தாழ்மை நமக்கு தேவை. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார், தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிறவர்கள் புத்திமான்கள் அல்ல. இந்த இடத்துல பவுல் மற்ற போதகர்களை, கள்ள போதகர்களை குறித்து அவர் பேசுகிறார். அநேகர் சபையை குழப்புகிறத காரியத்தை கொரிந்து சபையில் அவர் பார்க்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், தங்களை கொண்டு தாங்களே அளந்து கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லி. நம்மளும் கூட நம்ம செய்கிற காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம செய்கிற அநேக காரியங்கள் நம்ம இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்மளை கொண்டே நம்ம அளந்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை நம்ம வைத்து, அவரை வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அளந்து கொள்ள வேண்டும். தங்களை தாங்களே அளந்து கொள்கிறவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நம்ம வேதத்தில் ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கும்போது சீஷர்கள் தேவனோடு கூட இருக்கிறாங்க, ஆனாலும் கூட ஒரு சில வேளையில் அவங்களும் கூட குழம்பி போய்க்கிறாங்க. நம்ம தேவனோடு இருக்கிறோம், நம்ம எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேதுரு ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்கிறத பார்க்கணும். யாக்கோபு யோவான் இயேசு கிறிஸ்து இடத்துல நாங்கள் உங்களுடைய மகிமையிலே வரும்போது ஒருவன் வலது பரிசத்திலும் ஒருவன் இடது பரிசத்திலும் நாங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு வைக்கிறதுனால அவங்களையும் தாண்டி அவங்களுடைய எண்ணங்கள் கிறிஸ்துக்கு மேலாக அவர்களை உயர்த்துகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நம்மளும் கூட மனுஷர்கள் தான். ஒரு சில வேளையில் நம்ம எல்லாம் சரியாக செய்கிறோம், தேவனுக்கு பிரியமாக ரொம்ப இருக்கிறோம்னு நினச்சிட்டு நம்ம அவருக்கு மேலாக நம்மை எண்ணி விடக்கூடாது. மனத்தாழ்மை நமக்கு தேவை. தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் பார்க்குறோம். இந்த இடத்துல நித்திரை அப்படிங்கிறது ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதியை காண்பிக்கிறது. தேவனுடைய ஜனமாகிய கிறிஸ்துவின் விசுவாசிகள் கிறிஸ்துவின் நிமித்தம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நீதிமான்களுக்கு என்றைக்குமே இளைப்பாறுதல் தான். அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா, வீண் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்ப நம்மளுடைய பிரயாசம், எத்தனை காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் நான் செய்தாலும் கூட தேவன் எனக்கு இளைப்பாறுதலை தருகிறார். இப்பொழுது மனத்தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் இருந்து நான் ஒரு சீஷன் என்று சொல்லி புரிந்து கொண்டு அவர் சொல்லுகிற காரியங்களை கற்று நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தி வந்தோம்னால் தேவன் நமக்கு அமைதியை தருவார். 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகள் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அதிகாரத்துல சபையை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பிள்ளைகள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லுறது யாரு அப்படின்னு சொன்னா விசுவாசிகளை, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை. ஏசாயால நம்ம பார்க்கிறோம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரணத்தை குறித்து ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டனால
அவர் மரணத்தை ஜெயம் கொள்கிறார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வருகிறாங்க. இதை கண்டு அவர் திருப்தி ஆவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கலாத்தியர்ல பவுல் சொல்கிறார், சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசத்துக்குள்ள வருகிறதற்கு ஊழியக்காரர்கள் அவ்வளோ தூரம் கர்ப்ப வேதனைப்படுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் விசுவாசிகளாக நம்மளும் கூட ஒரு சிலருக்கு தேவனுடைய வார்த்தைகளை கூறி நம்ம வசனங்களை விதைக்கும் போது அவர்கள் விசுவாசத்துக்குள்ள வரும்போது நம்மளுடைய மகிழ்ச்சி அவ்வளவு பெரிதாக இருக்கும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதாவது விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறது என்பது கர்த்தருடைய ஒரு பெரியதான ஈவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது என்ன? தீவிரமாய் செயல்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் சபைக்குள்ள தேற்ற வேண்டும். ஏன்னா காலம் பொல்லாததா இருக்கிறது. பலவான் கையில் உள்ள அம்புகளை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. இந்த உலகம் ஆரம்பத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எங்கும் துணித்து கொண்டே தான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பரிசுத்தவான்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. அதனால்தான் பவுல் சொல்லுகிறாரு, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லி நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு சமீபம் என்று உணர்கிறோமோ அவ்வளவாய் நம்ம புத்தி சொல்ல வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்றவர்களை விசுவாசத்துக்குள்ளாக வளர்க்க வேண்டும், தேற்ற வேண்டும், தீவிரமாய் செயல்பட வேண்டும். அம்பு எவ்வளவு வேகமாய் செல்லுகிறதோ அப்படி நம்மளும் மிக வேகமாய் துரிதமாய் செயல்பட வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி. பவுல் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் அவர் காவல் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் எழுதுகிறார், நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லி. சத்ருவானவன் அநேக சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போக வைத்து நம்மை வெட்கப்படுத்தக்கூடும். ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் நாணமடையாமல் சத்ருவோட எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒலிமுக வாசல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா அதிகாரத்தை குறிக்கிறது, வல்லமை, ஆளுகை, ஜெயம் அப்படிங்கிறத வேதத்துல சில இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். இப்போ சத்ரு நம்ம எதிர்த்து காரியங்களை கொண்டு வருகிற போது நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். நானே வாசல் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஞானம் மொழிமுக வாசலில் நின்று கூப்பிடுகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறத நம்ம நீதிமொழிகள்ல பார்க்கலாம். அதே போல சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? தேவனுடைய ஜனங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏன்னா அதிகாரம் அவர்களிடத்துல இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது. இவையெல்லாம் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் எந்த நேரத்திலும் ஆயத்தமா இருக்க வேண்டும். எபேசியர்ல பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது ஒரு பட்டியலா எபேசியர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நமக்கு வேண்டும், சுவிசேஷத்தை கூறுகிற பாதங்கள் நமக்கு வேண்டும், சத்தியம் நமக்கு வேண்டும். இந்த மாதிரி காரியங்களை நம்ம சர்வாயுத வர்க்கமாய் தரித்து கொண்டோமானால் நம்ம எந்த நேரமும் ஆயத்தமா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பேதுரு சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி. அப்போ ஒலிமுக வாசல்ல சத்துருக்களோடு பேச வேண்டிய சூழ்நிலை, எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு உண்டு. அந்த நேரத்துல நாம பொறுமையோட சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து பிசாசை எதிர்த்து நிற்க வல்லவர்களா இருக்க வேண்டும். நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து ஒருவர் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள தேவன் யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது.
அப்படியானால் தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம உபயோகப்படுத்தி அவர்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து கூற நாம் முதலாவது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்களை தான் இந்த சங்கீதங்கள் மூலமா தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ முதல் 5 வசனங்கள், இந்த அதிகாரத்தில் 5 வசனங்கள் இருக்கிறது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், சபையாகிய வீடு, சபையாகிய நகரம், இதை கட்டுகிறவர் தேவன், காத்து கொள்கிறவர் தேவன். விசுவாசத்தில் வளர வேண்டியது நம்முடைய கடமை. அதே போல ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆனாலும் நிறைவாய் அதை மாற்றுகிறவர் தேவன் ஒருவரே. அதே போல நம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சபையினுடைய வளர்ச்சி, அதனுடைய வேலைப்பாடு, விசுவாசம் சோதிக்கப்படும் போது விளங்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திரையை கொடுக்கிறார், அதாவது ஒரு அமைதியும் இளைப்பாறுதலையும் கொடுக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லும்போது சபைக்குள்ள வருகிற விசுவாசிகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஈவு. அவர்கள் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். தீவிரமாய் செயல்படுவதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் விசுவாசத்தில் வளர்க்கும்படியாக, புத்தி சொல்லும்படியாக சபைக்குள்ளாக கூட்டி வரப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு சத்ருவோடு எதிர்த்து நிற்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்களை தேவன் இந்த சங்கீதம் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே. ஆமென்.